எல்லாத்தையும் கொடுத்துட்றேண்ணே. ஏன்னா நன்றி சொல்லிடுறேன். இன்சார்ஜ் அண்ணன் தான், அண்ணன் இருக்காரு. அண்ணா நீங்க தானே இன்சார்ஜ்? இங்க நான் தான். நீங்க தான் இன்சார்ஜ். அது கொஞ்சம் பாத்துங்கண்ணா. ஏன்னா எங்க தொகுதி ஒரு விடுபட்ட தொகுதி, கொஞ்சம் பாத்துங்க. இங்க அண்ணன் இங்க பாக்கணும். அங்க பாருங்க. நீங்க இன்னும் 5 நிமிஷம் டைம் கொடுப்பீங்க. அவரு என்ன டப்பு டப்புன்னு பண்டாடிச்சுனேங்கிறாரு. நீங்க நன்றி சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. நன்றி. சரிண்ணா சரிண்ணா. திருவண்ணூர் பேரரசுக்கு உட்பட்ட நத்தம் சர்வே 116 ஒன்னில் ஆட்கொண்டான் தெரு, ஆட்பட்டான் தெரு ஆகிய 2 தெருவுகளில் சேர்ந்த 31 குடும்பங்கள் சுமார் 80 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். தற்போது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஒரு சதுரடிக்கு ₹1 மூலம் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு அரசு என்ன செய்ய முடியும் என்பதை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரகண்டநல்லூரில் வசிக்கின்ற அறநல்லூர் கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு 100 குடும்பம் அதே மாதிரி அந்த கோயில் இடத்துல வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருக்கோயில் ஆன்மீக சுற்றுத்தலமாக இயங்கி வருகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு போதுமான பார்க்கிங்கும் தங்கு விடுதியும் இல்லை. தினசரி 1000 பேர் வந்து செல்றாங்க. ஆமாண்ணே. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டவா? இன்னும் நிறைய இருக்குதுண்ணா. அதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவு எழுதி அவை குறிப்பில் ஏற்றுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எழுதி கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துருங்க. அண்ணன் புசி ஆனந்த் அண்ணனுக்கும் நம்ம வருவாய்த்துறை அண்ணன் அவர்களுக்கும் பணிவான வேண்டுகோள். எங்கள் தொகுதி இப்ப படிச்ச எந்த இதுலயும் திருக்கோயிலூர் என்ற தொகுதி எந்த விதமான இதுவும் வரல. அடுத்து நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், 52 ஏக்கர்ல வந்து இப்ப தற்சமயம் நெல் குடோன் வச்சிருக்காங்க. ஓபன் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 மெட்ரிக் டன் நெல் வந்து வச்சிருக்காங்க. அங்க ஒரு 1 லட்சம் டன்னுக்கு மெட்ரிக் டன் குடோன் கட்டி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இந்த பேரவைக்கு இவ்வளவு நீங்க வந்து வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னை இங்கே கொண்டு வந்த கழக பொதுச் செயலாளருக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலரும் கழக தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாண்டாளி மக்கள் கட்சி தான் சொல்லிட்டு முதல்ல அன்புமணி ஐயா அவர்களுக்கும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்